Good morning, friends. Plus 2 5 mark questions ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து தீர்க்க ஒரு சம் இது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 504. இது நாம் சால்வ் பண்ணுறோம். இதில் வந்து நாலு ப்ராக்கெட் இருக்குது, ரெண்டு ப்ராக்கெட்டை கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணச்சில் அதில் வந்து உள்ள எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது, அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா வரச்சில் இந்த ரெண்டும் சேமாக வர்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 6 இந்த ரெண்டும் நம்ம ஒன்றா எடுக்கிறோம். இந்த கான்ஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா -7 + 6 -1 வரும். இது -5 + 4 இது -1 வரும். இது -1 வரும். இந்த ரெண்டு நம்ம ஜோடி எடுத்துடலாம். எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 6 அடுத்தது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 504. இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 6x மைனஸ் 6 7 42. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4x மைனஸ் 20 ஈக்குவல் டு 504. இந்த இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 மைனஸ் 504 ஈக்குவல் டு 0 எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போல இருக்குது. இதை நம்ம ஒய்னு எடுத்துடுவோம். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்க. இப்போ இது என்ன ஆகுது? ஒய் மைனஸ் 42 y minus 20 minus 504 equal to 0. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். y into y y square minus 42 minus 20 minus 42y minus 20y minus into minus plus இது வந்து 840 வரும். minus 504 equal to 0. 42 into 20 மல்டிப்ளை பண்ணால் 0 2 2 4 8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 42 20 62 மைனஸ் 62y 840 வந்து 504 கிடைச்சிங்கன்னா 336 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் 336 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 168 வரும். இது ஒரு ஃபேக்டர். இது 168 இது பண்ணிங்கன்னா 2 × 84. இதை பண்ணால் 2 × 42. இது 2 × 21. இது 7 × 3. இதில் வந்து நாம் 2 நம்பர் எடுக்கிறோம். 2 நம்பரை உருவாக்குறோம். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 336 வரணும். ஆட் பண்ணால் 62 வரணும். இப்போ இதில் வந்து இந்த 7 இது ஒரு இதாக எடுத்துக்கோங்க. 2 2 2 வந்து 8 7 56. இந்த 2 3 ஒன்றா எடுத்துடுங்க. இப்போ இது வந்து 56. இது 2 6 56 6 கூட்டினா 62. 56 6 பெருக்குனா 6 36 மிச்சம் 3 6 33 33 336 வரும். இப்போ இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 56y மைனஸ் 6y ப்ளஸ் 336. இது மைனஸாக இருந்து இது ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெண்டுமே மைனஸ். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஒய் காமன் எடுத்தால் y minus 56 minus 6 காமன் எடுத்தால் y minus 56 equal to 0. y minus 56 y minus 6 equal to 0. இது வந்து y equal to 56
6. இது வந்து ஒய்க்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ஒய் வந்து என்னது நம்மளுக்கு? ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். x square minus x equal to y. The y வந்து 56. x square minus x equal to 56. x square minus x minus 56 equal to 0. 56 factors பண்ணா 7 8 7 56. இது மைனஸ் போது பெரிய நம்பர் மைனஸ். x minus 7 sorry x plus 7 x minus 8 equal to 0. x plus 7 equal to 0 or x minus 8 equal to 0. x is equal to minus 7 plus 8. இது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. minus 7 plus 8. அடுத்தது 6 போட்டோம். x square minus x equal to y. y வந்து 6. x square minus x minus 6 equal to 0. x minus 3 x plus 2 equal to 0. minus 6 factorize பண்ணா 2 6 இங்க மைனஸ் போது பெரிய நம்பர் மைனஸ். x is equal to 3 minus 2. இப்போ சொல்யூஷன் செட் வந்து x is equal to minus 7 minus 2 3 8. இங்கே 1 2 3 4 ஃபேக்டர் இருக்குது. எக்ஸ் பவர் வந்து 4 வரும். எக்ஸ் பவர் 4 போது இங்கே 4 ரூட்ஸ் வந்துச்சு. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் +2 5 மார்க் கொஸ்டின்ஸ். எஸ், இது ஒரு அடுத்த 5 மார்க் கொஸ்டின்ஸ். u equal to xy equal to x square plus u of xy. u is a function of xy. x square plus y square by square root x plus y எனில் sigma x dou u by dou x equal to 3/2 u என நிறுவுக. சரி, இப்போ இதில் வந்து இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் u equal to x square plus y square into the square root 1 plus x plus y, sorry square root x plus y இதை அப்படி மேலே கொண்டு போயிடலாம். x plus y பவர் minus 1/2 ஸ்கொயர் ரூட்னாலே பவர் ஆஃப், இது மேலே வரும்போது பவர் 1/2. இப்போ இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். dou u by dou x பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு பவர் முன்னே வந்துடும். மைனஸ் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த 1/2 ஒன்றை செப்பரேட் பண்ணும்போது -3/2 -3/2. அப்புறம் இதை அப்படியே வச்சுக்கிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x. பார்ஷியல் டெரிவேட்டிவ் போது எக்ஸ்னா எக்ஸ் தான் பண்ணணும், ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். அடுத்தது ஒய்க்கு பண்ணச்சுன்னா எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். சரி, இப்போ இது வந்து dou u by dou x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் dou u by dou x x into x square plus y square minus half x plus y minus power 3/2 plus x plus y minus half 2 ஒரு x. இதில் x முன்னே வந்துட்டு இதில் வரும்போது 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். இதே மாதிரி dou u by dou y same way as similarly y dou u by dou x. Now y into x square plus y square minus half x plus y minus 3/2 plus x plus y minus half 2y square. இப்போ இந்த ரெண்டு சிக்மாங்கும் போது x dou u by dou x plus y dou u by dou y வரும். இப்போ இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். x dou u by dou x plus y dou u by dou y.
3/2னா 1 + 1/2 1 + 1/2. இப்போ இது எப்படி எழுதலாம்னா x + y பவர் -3/2 வந்து டினாமினேட்டரில் x + 3/2. இப்போ இந்த 3/2 நாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 2 தான் பண்ணலாம். ஒன்று வந்து பவர் 1, அடுத்தது பவர் ஆஃப். இது வந்து x + y, இது வந்து இது x + y தான். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது 1/2 1.5 or 3/2. இப்போ இது எப்படி வரும்னா 1/x + y இன்ட்டு √x + y. இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ரெண்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இது காமன், x² + y², x² + y² காமன், இந்த ஆஃப் இது காமன், இந்த இது காமன். இப்போ இதோட காமனோட வெளியே வந்துடும். ஆஃப் நியூமரேட்டரில் x² + y² இது காமன், கீழே இது வெளியே வந்து இது மேலே இருக்குது, இது கீழே வரும். கீழே வந்து x + y இன்ட்டு √x + y. இங்கே ஒரு x இருக்கு, இதில் ஒரு y இருக்கு. இந்த இது x² + y² காமன் எடுத்துக்கிட்டோம். ஆஃப் முன்னாடி வந்துட்டு இது அப்படியே கீழே வந்துச்சு. இந்த இதில் மீதி இதில் ஒரு x, இதில் ஒரு y இருக்கு. இதில் என்ன இருக்குன்னா இது கீழே வந்துடும். x + y ஹோல் பவர் -1/2 வந்து x + y ஸ்கொயர் வந்து மேலே 2x², 2y². அதாவது x² + y² 2/x² + y², இந்த x² + y² வெளியே வந்துடுது. இப்போ இதில் x + y, x + y அடிபட்டு போகும். இதில் நீங்கள் 2வை காமன் எடுத்தீங்கன்னா ஒரு x² + y² உண்டு. 2 உள்ளே இருக்கிட்டு x² + y² வெளியே எடுத்துடலாம். இந்த x² + y², இந்த x² + y² வெளியே வந்துடுது. x² + y² வெளியே வந்துடுது. கீழே உள்ள √x + y, √x + y அதுவும் வெளியே வந்துடுது. இந்த ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இது வெளியே வந்துட்டு இதுவும் வெளியே வந்துட்டு. அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு ஆஃப். இதில் மீதி என்ன இருக்குது? 2 மட்டும் இருக்குது. 2 - ½ 2 - ½ வந்து 3/2. x² + y² by √x + y இது வந்து u 2 - ½ வந்து 3/2. ஸோ 3/2 u ப்ரூவ். வெரி ஈஸி. இது u இதை கொஞ்சம் இப்படி மேலே கொண்டு போயிட்டோம். கீழே பவர் ஆஃப், அது மேலே வரும் -1/2 வருது. பார்ஷியல் டெரிவேட்டிவ் போது எக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிடும். ∂y/∂x வந்து uv மெத்தட். u இது v, u இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஆஃப் இன்ட்டு x + y -12. இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது 1, அது போட வேண்டாம். அப்புறம் x + y பவர் ஆஃப் வச்சுட்டு இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 2x, y கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது, அதனால் அது 0. இதை விட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் எக்ஸ் வருது, இங்கே 2x இருக்கிறதுனால 2x² இருக்குது. இதே மாதிரி இந்த டேர்ம் எழுதுகிறோம். இங்கே எக்ஸுங்கும் போது இங்கே ஒய், இதில் 2x² வந்து 2y² வருது. மீதெல்லாம் அதே தான் வருது. இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது காமன் டேர்மை முதல்ல கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த இது காமன் x² + y² இருக்குது. அடுத்தது x + y பவர் -3/2, x + y பவர் -3/2 கீழே வந்துடுது. இதே மாதிரி வந்துடுது x + y பவர் 1. இது வந்து பவர் ஆஃப், அதனால் ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கு. 1/2 1.5. சரி, இந்த 1/2 1/2 மைனஸ் இங்கே வந்துடுது. இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு ஒய் தான் உள்ள இருக்குது. இந்த இதில் இதுலேயும் 2x² 2y² மேலே இருக்குது. இந்த x + y பவர் -12 வந்து கீழே வந்துருக்கு. இப்போ இது எதுவும் கேன்சல். இதில் 2வை வெளியே எடுத்தோம்னா x² + y² இருக்குது. இந்த டேமும் வெளியே வந்துடுதுன்னா இருக்குது. இப்போ ஒரு -12 இருக்குது. இங்கே இது கேன்சல்னால இது மட்டும் கீழே இருக்குது, இது மட்டும் கீழே இருக்குது.
அதை நம்ம வெளியே எடுத்துருந்தோம். இதுவும் வெளியே எடுத்துருந்தோம், இந்த இது காமனாக வெளியே எடுத்துருந்தோம், இதுவும் காமனாக வெளியே எடுத்துருந்தோம். அப்போ மீதி உள்ளே வந்து நம்பர் தான் இருக்குது. -r+2 2லேருந்து 6 போனால் 3. சரி, சம் வந்து 2. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். v of xy equal to e power x into x cos y minus y sin y எனில் dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0 என காட்டு. இது ஒரு ஈஸி சம். vன்னு எடுத்துக்கலாம். v equal to e power x x cos y minus e power x y sin y. இப்போ நம்ம இதை பார்ஷியல் டெரிவேட் பண்ணணும். dou v by dou x. இப்போ நம்ம என்ன இது காஸ் y வந்து கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதை மட்டும் uv போடுறோம். e பவர் x இன்ட்டு எக்ஸை டெவலப் பண்ண 1 ப்ளஸ் x அப்படி வச்சுட்டு e பவர் எக்ஸை டெவலப் பண்ண e பவர் x மைனஸ் y sin y அப்படி வச்சுடலாம். ஏன்னா இது கான்ஸ்டன்ட் எக்ஸை பொறுத்தவரையில் e பவர் எக்ஸை டெவலப் பண்ணால் e பவர் x தான். ஸோ ஈக்குவல் டு cos y e பவர் x ப்ளஸ் x e பவர் x cos y. இது மட்டும் uv வரும். y வந்து கான்ஸ்டன்ட் cos y இன்ட்டு e பவர் x இன்ட்டு எக்ஸை டெவலப் பண்ணால் 1 ஒரு x இன்ட்டு e பவர் எக்ஸை டெவலப் பண்ணால் அதே e பவர் x தான். மைனஸ் இது கான்ஸ்டன்ட் ஆயிரும். y sin y வந்து கான்ஸ்டன்ட், e பவர் x வந்து அதே e பவர் x. ஸோ cos y e பவர் x cos y x e பவர் x cos y மைனஸ் y sin y e பவர் x. சரி, இது அடுத்து இன்னொரு செகண்ட் டெரிவேட்டிவ். அகைன் வி டிஃபரன்ஷியேட் dou ஸ்கொயர் v பை dou x ஸ்கொயர். இப்போ இதை பண்ண போகிறோம். இப்போ cos y கான்ஸ்டன்ட் cos y இன்ட்டு இது e பவர் x வந்து e பவர் x தான் ப்ளஸ் cos y அப்படி வச்சுக்கிட்டு இது uv போடுறோம். x இன்ட்டு e பவர் x வந்து e பவர் x ப்ளஸ் e பவர் x அப்படி வச்சுட்டு எக்ஸை டெவலப் பண்ணால் 1 மைனஸ் y sin y அப்படி வச்சுக்கிட்டு e பவர் x டெவலப் பண்ணால் e பவர் x. இப்போ இது வந்து இந்த இதை முடிஞ்சு. அதே மாதிரி yக்கு பண்ணுறோம். dou v by dou y. இது பண்ணச்சுன்னா என்ன ஆகும்? x e பவர் x கான்ஸ்டன்ட் cos y டெவலப் பண்ணால் மைனஸ் sin y மைனஸ் e பவர் x அப்படியே வச்சுட்டு இதை டெவலப் பண்ணுறோம். y அப்படி வச்சுட்டு sin டெவலப் பண்ணால் cos y ப்ளஸ் sin y அப்படி வச்சுட்டு y டெவலப் பண்ணால் 1 ஈக்குவல் டு மைனஸ் x e பவர் x sin y மைனஸ் e பவர் x y cos y minus e power x sin y. Again we differentiate dou v by dou y, sorry, dou square v by dou y square. இப்போ இது x இந்தது கான்ஸ்டன்ட் ஆயிரும். மைனஸ் x e power x sin y டெவலப் பண்ணால் cos y. இது e பவர் x அப்படி வச்சுக்கிட்டு மைனஸ் e பவர் x அப்படி வச்சுட்டு y cos y டெவலப் பண்ணுறோம். y இன்ட்டு cos y டெவலப் பண்ணால் மைனஸ் sin y ப்ளஸ் cos y டெவலப் பண்ணால் y டெவலப் பண்ணால் 1 மைனஸ் e பவர் x அப்படி வச்சுட்டு sin y டெவலப் பண்ணால் cos y. சரி,
இப்போ இதில் வந்து இது என்ன ஓப்பன் பண்ணிடனா எக்ஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் இ பவர் எக்ஸ் sin y minus plus minus e power x cos y minus minus plus sorry e power x cos y இது ஒரு லைன் வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதிடலாம் cos y e power x plus x cos y x cos y e power x plus e power x cos y minus y sin y e power x. இப்போ இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறது dou square v by dou x square plus dou square v by dou y square இது ரெண்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது cos y e power x cos y e power x இது ரெண்டு டேர்ம் இருக்கு. e power x இது ரெண்டு இருக்கு. ரெண்டு cos y e power x அடுத்தது இது ஒரு x cos y e power x minus y sin y e power x. இதில் இங்கே 1 2 3 4 முடிச்சு 2 3 4 முடிச்சு இதில் minus x e power x cos y plus y e power x sin y minus e power x cos y minus e power x cos y minus 2 e power x cos y 2 e power x cos y இதுவும் அடிபட்டு போகுது. x cos y e power x x cos y e power x இந்த டேர்மும் அடிபட்டு போகுது. இந்த டேர்ம் அடிபட்டு போகுது. minus y sin y e power x minus y sin y e power x இதுவும் அடிபட்டு போகுது. Some proof. We will find our questions. Thank you for watching this video.